மீன ராசி அன்பர்களுக்கு 2025வது ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது இந்த வருஷம் எங்கள் 7.5 போன வருஷமே எங்களுக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 2 வருஷம் முன்னாடியே. எங்களுக்கு எப்படி இருக்கும், திரும்பவும் கஷ்டமாக, ஏன்னா ஜென்ம சனி வரப்போகுதுன்றாங்க, குரு வேறு மாறுறாருன்றாங்க, ராகு கேது பயிற்சி, இதெல்லாமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு மீனராசிக்காரங்க ரொம்ப எதிர்கொண்டு இருப்பீங்க. பொதுவாகவே மீனராசி அன்பர்கள் ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள், நல்ல மனசு, நியாயமானவர்கள் என்று சொல்லலாம். நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எது என்று பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு அடுத்தபடியாக இந்த மீன ராசி நிச்சயமாக வரும். என்ன நம்மளை பாதுகாத்து கொள்வதில் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, பெரிய ஒரு திமிங்கலம் பெரிய ஒரு நம்மளோட இடத்துக்கு வந்து வரும். இப்போ மீன் என்ன பண்ணோம், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு டக்கு டக்குன்னு அந்த அதான் சொல்லுவாங்களே, இந்த கழுவுற மேலே நழுவுற மீன்ற மாதிரி நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் நீங்கள் செய்வீங்களே தவிர நிச்சயமாக மற்றவர்களை வந்து புண்படும்படியாக இருப்பதற்காகவோ அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் தான் அப்படி அமைஞ்சிடும். ஆனால் நிஜமாகவே நீங்கள் அப்படி கிடையாது. ஸோ நம்ம ஜாதகத்திலையும் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயமாக சனியால் வரக்கூடிய ஆபத்துகளை நீங்கள் தவிர்க்க முடியும். உங்களுக்கு இந்த குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் மாறும்போது, மே மாதத்தில் மாறும்பொழுது இதுவும் சுகஸ்தானத்துக்கு வர நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குங்க. ஸோ இந்த வருஷத்தில் மேக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கலாங்க. இப்போ எந்த ஒரு முடிவையும் நீங்கள் தயவு செய்து எடுக்காதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் பாதகமாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு.